ஹாய் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மண். இது டாக் டு டாக்டர் லக்ஷ்மண் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா, பெண்கள் வந்து இது கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து வெயிட் போடாமல் இருப்பது எப்படியா, அதை பற்றி தாங்க இன்னைக்கு இதை பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது பெரும்பாலான இது பெண்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லீனாக இருப்பாங்க. அப்படி லீனாக உள்ளவங்களே கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து வந்து ஃபுல் வெயிட் போட்டுருவாங்க. இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி லீனாக இல்லாமல் ஒரு மீடியமாக உள்ளவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் கழித்து வந்து பாடி வெயிட் வந்து போட்டுரும் இல்லையா? அதே சமயத்தில் லீனாக உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்தில் வந்து பாடி வெயிட் போட்டுரும். அதுக்கு காரணம் என்ன, அதை எப்படி எப்படி ஸ்டாப் பண்ணலாம், அதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இது பார்க்க போகிறோம். அதுக்கு அப்புறம் ஏன் வெயிட் போடுது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அது ஃபுட்னால தாங்க. முக்கியமாக நம்ம இந்த வீடியோவில் மோஸ்ட்லி பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃபுட்டு தான். இன்றைக்கி என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் வெயிட் போடாமல் இருக்கும், அதை பற்றி தாங்க இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இது வந்து விருந்து வைப்பாங்க இல்லையா? அந்த விருந்தில் தாங்க வெயிட்டே ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இவன் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வந்து என்னைக்காவது கல்யாண வீடுகளுக்கு போனால் சாப்பிடுவோம், இல்லைனா வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்றதுல வெயிட் கம்மியாக தாங்க போடும். ஆனால் இந்த கல்யாணத்துக்கு பின்னாடி இது வந்து விருந்துன்னு ஒன்று வைப்பாங்க. அதில் தாங்க வெயிட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதில் போடுன்னு சொல்லலை, அதில் வெயிட் போடுறதுக்கு வந்து ஆரம்பம். ஸோ அதுலேயே நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். முன்னாடி பழைய காலத்தில் இந்த மாதிரி ஃபுட்டு இல்லைங்க. அதில் ப்ரோட்டீன் ஃபுட்டுகளும் அப்புறம் வந்து ஆல்புமின் அந்த சத்துக்கள் கூட்டின ஃபுட்டுகள் தான் முன்னாடி வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது ஃபேட் ஃபுட்டு வந்து மாடர்ன் ஆகிப்போச்சு இல்லையா? நம்ம வந்து பழைய வந்து ஒரு சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் அது எப்படி ஃபாலோ பண்ணாங்கன்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லை. அது கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நமக்கு பாடி வெயிட் வந்து போடாது. முன்னாடி வந்து பழைய காலத்துலலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து வெயிட் போட மாட்டாங்க. காரணம் அவங்க உண்ட சாப்பாடு அப்படி. ஏன்னா அன்றைக்கி ப்ரோட்டீன் டயட் வந்து நிறைய இருந்து, அப்புறம் ஆல்புமின் அந்த மாதிரியான ஃபுட்டுகள், அது வந்து குழந்தை பேருக்கான ஃபுட்டுகளை தான் வந்து கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ட்ரெண்டு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறோன்னா, கல்யாண இது விருந்துகளை ஃபாலோ பண்ணுறோம். பழைய காலத்தை மாதிரி கல்யாண இது விருந்துகள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதில் உள்ள ஃபுட் ஐட்டத்தை இது வந்து மறந்துக்கிட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறோம், இஷ்டத்துக்கு நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடையே கல்யாண விருந்தில் ஆட் பண்ணிடுறோம். அதனால தாங்க வெயிட் போடுது. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். என்னென்ன ஃபுட்டு பழைய காலத்தில் ஃபாலோ பண்ணாங்கன்னா, அந்த ஒரு ப்ரோட்டீன் டயட்டு. அதாவது அரிசியில் பார்த்தீங்கன்னா மாப்பிளை சம்பான்னு ஒன்று உண்டுங்க. அந்த அரிசியில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் அப்புறம் பல சத்துக்களும் கூடுதலாக இருக்கும். ஒரு சாதா சத்து வந்து இன்றைக்கி வந்து கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு இல்லையா? இன்னைக்குள்ள ரைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சத்தும் இல்லை. அது கார்போஹைட்ரேட் மட்டும் தாங்க இருக்குது. அது வந்து ஒரு பாலிஷ்டு ரைஸ். அதில் கார்போஹைட்ரேட்க்கு மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. இது விட்டமின்ஸ்லாம் கிடையாது. அன்னைக்கு அந்த மாப்பிளை சம்பாவில் வந்து ஒரு விட்டமின்ஸு அப்புறம் இது பல சத்துக்கள் இருந்தது. ஓகேவா? ஸோ அதனால தான் அன்னைக்கு உள்ளவங்க வெயிட் பண்ணலை. அது வந்து ஈஸியாக என்ன சொல்கிறது, அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து. ஒரு மேரேஜுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு வந்து விருந்துகள் வைக்க காரணமே அதில் ஒரு இது காரணம் வச்சு தான். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், அந்த காரணம் தெரியாமல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து இதனால தாங்க பாடி வெயிட் போடுறது. சரி, இப்போ நம்ம இது வந்து மெயினில் வருவோம், மெயின் டாபிக் வருவோம். இப்போ மெயின் டாபிக் என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து வெயிட்டுக்கு வந்து போடாமல் இருக்கணும் இல்லையா? இப்போ உங்களுக்கு வெயிட்டு போடாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட், அதாவது இது வந்து விருந்து வைப்பாங்க இல்லையா? அதில் ஃபுட் ஐட்டத்தை வந்து மாற்றிக்கோங்க. அதில் ஒரு இது வந்து ப்ரோட்டீன் உள்ள கண்டென்ட்டுகள் கூட வைக்கலாம். முட்டையில் வந்து வெள்ளைக்கரு வைக்கலாம். ரைஸ் மாப்பிளை சம்பாய் இன்றைக்கும் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ரைஸு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொழுப்பு ஐட்டத்தை அறவே இது பண்ணி தவிர்த்துக்கிட்டு வந்து ஒரு ப்ரோட்டீன் ஐட்டத்தை கூட வைக்கலாம். நான் என்னுடைய முந்தைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் எந்தெந்த ஃபுட்டில் வந்து ப்ரோட்டீன் விட்டமின் கூட இருக்குன்னு, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வந்து ஒர்க் பிஸி ஆயிடுவோம் இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் வந்து லீவில் இருப்பாங்க, அப்புறம் வந்து ஒர்க் பிஸியாக இருப்பாங்க. ஒர்க் பிஸியில் இருக்கும்போது என்னென்னா, அது எந்த டைப் ஆஃப் ஒர்க்கை பொறுத்ததுங்க. சிலவங்க ஓடியாடி வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இதை பற்றி கவலை இல்லை, வெயிட் போட வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் உட்காந்து வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு, இல்லைனா முக்கியமாக இது சில பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, அவங்களுக்கு தாங்க வெயிட் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கூடுதலாக. ஸோ அவங்களுமே கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்ன ஃபுட்டு ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னா, வந்து இது ஃப்ரூட்ஸு ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அதுதாங்க ஃப்ரூட்ஸு. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இது வந்து குழந்தை பேருக்கும் அந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து இது வந்து விட்டமின்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் இது வந்து கவனத்தில் வைங்க, இந்த ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்றது ஒரு 6 மாதம் வரைக்கும் தாங்க, 6-7 மாதம் வரைக்கும் வந்து சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் வேண்டாம். ஏன்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஒரு ஃப்ரூட்ஸில் அது கூலிங்காக முக்கியமாக, இப்போ கூலிங்கெலாம் சாப்பிட்டா ஓகே. கூலிங்காக சாப்பிடும்போது என்ன ஆகுன்னா, அது வந்து இது வந்து சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகளை வந்து உண்டாக்கும். ஸோ அதில் ஒரு 8வது மாதம் 9வது மாதத்துல எல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக சொல்கிறேன். அப்போ அந்த டைமில் இந்த கால்சியமும் இது வந்து ப்ரோட்டீனும் அந்த ஐட்டத்தை கூடுதலாக வந்து சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் உடனே ஃபாலோ பண்ணுறது வந்து ஃப்ரூட்ஸ் நல்லது. அப்புறம் வந்து கால்சியம், இது ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம். ஃபேட் ஐட்டத்தை அறவே ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா ஃபேட் ஐட்டம் என்பது குழந்தை பேர் உண்டாவதுக்கும் அது பெரிய இதாக டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் ஃபேட் ஐட்டத்தை ஸ்டாப் பண்ணிடணும்.
ஸோ நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் இது முக்கியமாக ஃபீமேல்ஸ் இது பெண்கள் வெயிட் போடாமல் இருக்கணும்னா இந்த கார்போஹைட்ரேட்டு ஃபேட்டு இந்த ஃபுட்டுகளை அறவே இது ஸ்டாப் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து விருந்து வைக்கும்போதே அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஓகேவா? இன்னொன்று கல்யாணத்துக்கு அப்புறம் சாப்பாடு ஒரு இது வந்து முறையை மாற்றாதீங்க. நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்ன சாப்பிட்டீங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்து இது வந்து சாப்பிட்ருப்போம். இது அன்லஸ் 1-2 பேர் சாப்பிட்டு வந்து ஒபேஸாக கல்யாணத்துக்கு முன்னாடியே இது வந்து இருப்பாங்க, அது வேற. ஆனால் காமனாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே இது முக்கியமாக பெண்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி இது வந்து ஒன்றில் வந்து லீனாக இருப்பாங்க, இல்லைன்னா வந்து மீடியமாக தான் இருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து வெயிட் போடுறது. ஸோ அந்த டைமில் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டியது என்னென்னா கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டோம் அதை இப்போ வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபுட்டுகள் ஃபாலோ பண்ணிக்கிட்டால் வந்து ஒரு பிரச்சனை இல்லைங்க. ஸோ என்னோட முந்தைய வீடியோவில் வந்து இந்த கார்போஹைட்ரேட் ஃபுட்டு அயன்ஸ் ஃபுட்டுகளை பற்றி க்ளீனாக போட்டிருக்கேன். அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து வெயிட் போடாமல் இருந்து மீடியமாக இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஓகேவா? இது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.